அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய 205 இந்தியர்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர். இராணுவ விமானத்தில் இன்று பஞ்சாப் வருகிறார்கள். அன்பானவர்களே, என்ன ஒரு அமெரிக்கா கொலம்பஸில் அதுக்கு முன்னாடியே ஒருத்தர், ஆமாம் ஆமாம், அதுக்கு முன்னாடியே எல்லாம் ஸ்பெயின்ஸ், அப்புறம் போர்த்துகீசியர்கள், டச், இது மாதிரி எவ்வளோ பேர். என்ன சொல்ல வந்தேன்னா, எஸ், இந்த ரெட் இண்டியன்ஸ் இருக்காங்கள, சிவப்பு இந்தியர்கள். சிவப்பு இந்தியர்கள்கிட்ட போய் நீங்கள் கேள்விங்கனாக்க, யாராவது ஒரு இந்தியன் போயிட்டு யார்கிட்டயாவது, நீங்கள் எப்போ கொலம்பஸ் எப்போ இங்கே வந்தார், உங்களை எப்போ வந்து எல்லாரையும் அடிச்சு மூஞ்சி கிஞ்சிலாம் கிழிச்சி தூக்கி ரோடு மேலே போட்டு சறுக்கு குத்துட்டு அமெரிக்காவை வந்து அழகுப்படுத்தணும்னு சொல்லிட்டு நினச்சாங்கன்னு கேட்டாக்க, உடனே இந்த இந்தியாவில் பார்த்து மூஞ்சி மேலேயே குத்துவான். ஏன் தருமா? ஏய், கொலம்பஸ் உங்களை தேடி வந்தான். அவன் எங்களை தேடி வரல, அவன் இந்தியாவுக்கு வழி எப்படி போகணும் தேடி 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 வரும்போது தெரியாதனமாக நாங்கள் மாட்டிக்கினோம். நல்ல வேலை கொலம்பஸ் உங்களை கண்டுபிடிச்சிருந்தான். அவனுக்கு பாதை கட்சிதுன்னா உங்களை அப்படியே முருங்கைக்காய் வெண்டைக்காய் முறிக்கிற மாதிரி முறுக்கி போட்டுருப்பானுங்க. உங்களுக்கு வர வேண்டிய துன்பம் எங்களுக்கு வந்துடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இதை கோப்படுவாங்க. இன்றைக்கும் ரெட் இண்டியன்ஸ் வந்து அவங்களுக்கு நோ சிக்னல்ஸ். அமெரிக்காவில் வந்து சில இடங்களில் அவங்க போகும்போது இந்த குதிரையில் இந்த ஜட்கா அந்த மாதிரி வண்டிகளில் போகும்போது அவங்களுக்கு வந்து நோ சிக்னல்ஸ். அவங்களுக்கு வந்து அமெரிக்கா கவர்மெண்ட் வந்து அவங்கள பெருசாக எதுவுமே கேட்காது. நிறைய பேருக்கு சரித்திரம் தெரியாது. என்ன ஒரு 500 ஆண்டுகள் இருக்குமா அமெரிக்கா தோன்றி? ஒரு 46 அதிபர்கள், அந்த 46 அதிபர்களும் வந்து அமெரிக்காவை அழகுபடுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அந்த இல்லீகல் இமிகிரன்ஸ் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் போய் 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 அமெரிக்காவை குப்பை தொட்டி ஆகிட்டான். நம்ம ஊர் எடுத்துங்க, இந்தியா, நம்ம ஊர் எடுத்துங்க, ஒரு 10 வீடு, ஒரு 100 வீடு தவிர மீதியெல்லாம் குப்பை தொட்டி தான். நான் இப்படி தான் உலகத்தில் இருக்கிற எல்லா குப்பை பொறிக்கையும் அமெரிக்காவை போய் குப்பை நாடாக்கி அசிங்கமாக்கி ரோட்லேயே பீப்பேண்டு அப்படி கேவலப்பட்டுட்டான். நல்ல வேலை டொனால்டு ஜான் ட்ரம்ப்ட்டு வந்ததுனால மீண்டும் அமெரிக்கா டு மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். அதனால் அவங்களெல்லாம் திட்டாதீங்க, வேணாம், நீ சுத்தமாக இரு இல்லையா, சும்மா எங்கேயாவது மூடின்னு போ. சும்மா போயிட்டு அமெரிக்கன்ஸ் அந்த திட்டுறது, ஏடா ஏன் பெரிய மயிர் அரைச்சடா, உலகத்திலே பெரிய மயிர் முதன்மை, ஏண்டா நீ இங்கேயே தொழில் தொடங்க வேண்டியதானே, உன் மக்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டியதானே, அதை விட்டுட்டு உனக்கினடா அமெரிக்கா. காலநிலை கல்வி அறிவுக்கு விரைவில் கொள்கை வகுக்கப்படும். தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காலநிலைக்கு ஏற்ற வாழ்க்கை முறை என்ற ஆவணத்தை வெளியிட்ட போது எடுத்தப்படும் அருகில் அமைச்சர்கள் பொன்முடி, தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் உள்ளனர். see this picture, ஓகே, பார்த்து பாருங்கள், ஓகேவா? எனக்கு கொஞ்சம் க்ளோஸில் காட்டுறேன், பார்த்துங்க. ஆமாம், அந்த முகங்களை கொஞ்சம் பாருங்கள். எந்த முகத்துலையாவது சந்தோஷம் இருக்குதா பார்த்தீங்களா? எந்த முகத்துலேயும் சந்தோஷத்தை காணமேங்க. என்னங்க இது? ஒரு முகத்தில் ஒரு சிரிக்கிறேன், அந்த அழகாக சிரிக்கிறேன். என்னங்க இவங்க முகம்? அதை ஒரே ஒருத்தர் மட்டும் சிரிக்கிறாருங்க, ஒருத்தர் சிரிக்கிறார். அப்புறம் நான் என்ன சொல்ல போகிறேன், காலநிலை ஓகே இன்னைக்கு பயங்கரமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. இன்னும் மாறும், இன்னும் இன்னும் மோசமாக மாறும். சூரியனே கூட வராமல் போகும். சூரியனே 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 எங்கே சென்றாய் சூரியனே? அப்படித்தான் காலநிலை என்பது என்ன? செல்வநிலை என்பது என்ன? பிள்ளை செல்வங்கள். ஒரு குடும்பத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடியது எது தெரியுமா? செல்வம். ஆமாம், தலை தோங்கும் செல்வம். வாழையடி வாழை என்று சொல்வார்கள். யாரை? குழந்தைகளை. அப்படிப்பட்ட குழந்தைகளை நடு ரோட்டில் விட்டுட்டு பிச்சை எடுக்க விட்டுட்டு அப்பனும் ஆத்தாலும் நக்குன்னு அவன் கொடுக்குற பிரியாணியும் குவாட்டரையும் வாங்கி கொடுக்குற உங்களுக்கு காலநிலைகள் இல்லை. சாவு தான் இருக்குது. சாவு, ஒன்லி சாவு மேன், ஒன்லி சாவு. நான் கேட்குறேன், 8 கோடி பேர் இருக்கிறன்றிய தமிழ்நாட்டில் எவனாவது ஒரே ஒருத்தவன் உத்தமாக இருக்கிறியா? சொல்லு. எனக்கு 62 வயசு ஆகுதுப்பா. 50 வருடங்களா, ஒரு 12 வயசுலேருந்து கூட எனக்கு புத்தி வந்திருக்குன்னு வச்சுக்கேன். எனக்கு 3 வயசுலேயே அறிவிஞானம் வந்தாச்சு. இருந்தாலும் ஒரு 12 வயசு அப்படி தள்ளி போட்டு கழிவினை செய்யும். ஒரு 50 வருஷமாக கேவலமான இந்த
திமுக ஆட்சியை தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இதில் ஒரு 10 வருஷம் என்பது பொற்காலம் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். த மேன் லக்கு யார்? டொனால்டு ஜான் ட்ரம்ப் மாதிரி ஒரு அற்புதமான மனிதர் எம்ஜி ராமச்சந்திரன். அவர் ஃபோட்டோவெல்லாம் வச்சு பழப்பு துணுன்னு இருக்கிறாங்க இந்த அதிமுக கட்சியில், எல்லா கட்சியிலையும். ஆனால் உண்மை வேணும். காலநிலை மாறும், நீ அழிவாய். சென்னை பிப்ரவரி 5, 2025. பவுனுக்கு ஒரே நாளில் ரூபாய் 840 உயர்வு. தங்க விலை மீண்டும் புதிய உச்சத்தை எட்டியது. ரூபாய் 63,000 நோக்கி ஏறுமுகம். ஈரோடு பிப்ரவரி 5, 2025 தினத்தந்திய தலைப்புச் செய்திகள். ஈரோடு கிழக்கு தொகுதியில் இன்று ஓட்டுப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்குகிறது. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை மாநகராட்சி ஊழியர்கள் வாகனங்களில் ஏற்றுவதற்கு கொண்டு சென்றபோது எடுத்த படம். புதுடெல்லி மோதலால் மாநிலத்துக்கும் மக்களுக்கும் பாதிப்பு. முதலமைச்சரை தேநீர் விருந்துக்கு அழைத்து பேச வேண்டும். தமிழக கவர்னருக்கு சுப்ரீம் கோர்ட் அறிவுறுத்தல். புதுடெல்லி லிபியாவில் சிக்கி தவித்த 18 இந்தியர்கள் மீட்பு. இன்று தாயகம் திரும்புகின்றனர். வட ஆப்பிரிக்க நாடான லிபியாவில் உள்ள பெங்காசி நகரில் சிமெண்ட் தொழிற்சாலை ஒன்று உள்ளது. இங்கு இந்தியர்கள் சிலர் வேலை பார்த்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த சில வாரங்களாக தாங்கள் சிறை போன்ற சூழ்நிலையில் அடைத்து வைக்கப்பட்டு இருப்பதாக இந்திய தொழிலாளர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் நீண்ட வேலை நேரம், ஒழுங்கற்ற ஊதியம், ஒப்பந்தத்தை மீறுதல் போன்ற குற்றச்சாட்டுகளை அவர்கள் முன் வாய்த்தனர். இந்திய தொழிலாளர்களின் இந்த நிலையை அறிந்து அங்குள்ள இந்திய தூதரகம் அவர்களுக்கு உதவி செய்தது. அதன்படி சிமெண்ட் தொழிற்சாலையில் சிக்கி தவித்த வந்த 18 இந்தியர்களை மீட்ட இந்திய தூதரகம் அவர்கள் அனைவரையும் இந்தியாவுக்கு அனுப்பி வைத்துள்ளது. 18 இந்தியர்களும் இன்று புதன்கிழமை இந்தியா வருகிறார்கள். இந்த தகவலை உறுதி செய்துள்ள மத்திய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் இந்தியர்களை மீட்கும் முயற்சியில் ஒத்துழைப்பு வழங்கிய லிபியா அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் பிப்ரவரி 5, 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். திருப்பரங்குன்றம் விவகாரம். இந்து அமைப்பினர் மதுரையில் திரண்டு போராட்டம். கோவிலுக்குள் போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனை தொடர்பாக இந்து அமைப்புகள் சார்பில் மதுரை பழங்காநத்தத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் படத்தில் காணலாம். திருப்பரங்குன்றம் கோவில் முன்பு இந்து அமைப்புகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதை படத்தில் காணலாம்.
திருப்பரங்குன்றம் செல்ல முயன்றதால் மாநிலம் முழுவதும் ஏராளமான இந்து அமைப்புகளின் நிர்வாகிகள் கைது. சென்னை திருப்பரங்குன்றம் கோவிலில் பக்தர்களுக்கு அனுமதி மறுப்பு என்பது வதந்தி. தமிழக அரசு தகவல். பிரயாக்ராஜ் பிப்ரவரி 5, 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். பிரதமர் மோடி இன்று கும்பமாலாவில் புனித நீராடுகிறார். சங்கத்தமிழ் நாள்காட்டி வெளியீடு. ஐயோ எப்பா, அதுக்கப்புறம் என்னப்பா, கலைஞர் கருவூலம் சிறப்பு இணைய பக்கமா? கலைஞர் கருவூலமா? கருவூலம்னாக்க என்னங்க இது? இந்த ட்ரெஷரி தானே? ட்ரெஷரிங்க, கஜானா, அரசு கஜானான்னு சொல்லுவாங்களே அதானே? இல்லை ஒருவேளை எனக்கு தெரியலையா? கலைஞர் கருவூலம் சிறப்பு இணைய பக்கம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அப்புறம் சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சங்கத்தமிழ் நாள்காட்டியை வெளியிட்டு கலைஞர் கருவூலம் சிறப்பு இணைய பக்கத்தை தொடங்கி வைத்த போது இருக்கப்படும். என்னங்க ஒன்றும் புரியல. திருவள்ளுவர் தான் அவர் பாட்டு எழுதி வச்சுட்டு போட்டாரு, அதையும் படித்து தெரிஞ்சிக்க முடியல. அப்புறம் என்னாலுமோ எவ்வளோ ஏதோ தான் பேசுகிறான், பார்த்து மேடையில் கிட்டலாம் பேசுகிறான், அவனுமே புரிய மாட்டேங்குது. அவனுக்கு புரியாது. கர்ம தமிழில் பேசுகிறாரான், தமிழில். எத்தனை பேருக்கு அந்த மேடைகளில் உட்காந்து கேட்குறானே, ஏதோ பாவம் டிக்கெட்டு விற்காம அவன் காலில் போய் கையில் விழுந்துடே, சாமி சாமி ஒரு ட்ராமா போட்டு ஒரு மீட்டிங் நடத்துகிறோம், ஒரே ஒரு டிக்கெட் வாங்கிக்கிடா, ஒரு டிக்கெட் வாங்கிக்கிட்டா. கவலைப்படாதடா, அந்த 40 வருஷமா 50 வருஷம் அந்த அரைச்சம்மாவையே தான் திருப்பி திருப்பி அரைப்பேன். நீ வந்துட்டு டிக்கெட்டை மட்டும் வாங்கிக்க, சேரில் வந்து தூங்கிக்க. ஏய் தம்பி, காசு இல்லைடா, டிக்கெட் வாங்குறதுக்கு காசு இல்லைடா. காசு இல்லையா? அடப்பாவி அடப்பாவி அடப்பாவி, இந்த டிக்கெட்டை வச்சுக்கோ, காசு நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். இப்படி போடுகிறார்கள் நாடகம், ட்ராமா, மயிறு, மீட்டிங்கு. சி, ஐயோ ஆண்டவரே, நான் ஏன் இந்த நாட்டில் பிறந்தேன்? ஒரு அமெரிக்காவில் பிறக்க வேண்டியவனை இங்கே பிறக்க விட்டு சாவடிச்சிட்டியே. சொல்லு 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 சொல்லு, என் தகப்பனே, என் தகப்பனே, என்னை ஏன் கை விட்டீர்? இன்னதென்று செய்யாத, இந்த அறியாத, இந்த புரியாத, இந்த படிப்பறிவு இல்லாத இந்த மக்களிடம் என்னை ஏன் சிக்க வைத்தாய்? நான் ஒரு அமெரிக்காவில் பிறக்க வேண்டியவன் ஆயிற்று. இந்த மானம் இல்லாத, சூடு இல்லாத, சுரணை இல்லாத, வெக்கம், சூடு, சொரணை எதுவும் இல்லாத குவார்டர் பிரியாணி வாங்கி தின்ற இந்த இளைஞர்கள், இந்த வாலிப பெண்கள், அந்த பிள்ளைங்களாம் நடு ரோட்டில் பிச்சை எடுக்குது, பிரிட்ஜ் அடியில் தூங்குது. சொல்லு, ஏன் இந்த மாதிரி ஒரு கேவலமான அற்ப பதர் பிடித்த ஒரு நாட்டில் முதன்மைன்னு வேற சொல்கிறான், கல்வியில் சிறந்த நாடுன்றான். எனக்கு அதுதான் திருப்பி கல்வியில் சிறந்த நாடுன்றான், வளர்ச்சி நாடுன்ற. அடைச்சி அடைச்சி மானம், ஈனம், சூடு, சுரணையற்ற இளைஞர்களையும் பிள்ளைகள் பிச்சை எடுக்கிறார்கள். இப்பொழுதாவது கொஞ்சம் திருந்துங்க, இந்த நாட்டை காப்பாற்றுங்கப்பா, உங்கள் கையில் தானப்பா இருக்குது. ஆலந்தூர் பிப்ரவரி 5, 2025 தினத்தந்தி தலைப்பு செய்திகள். சென்னையில் பனி மூட்டத்தால் விமான சேவை கடும் பாதிப்பு. 11 விமானங்கள் பெங்களூரு, திருப்பதிக்கு திருப்பி அனுப்பப்பட்டன. சென்னையில் நேற்று பனிப்பொழிவு தாக்கம் அதிகமாக இருந்ததால் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. வானில் பறக்க தயாராக இருந்த விமானங்கள் விமான நிலையத்தில் ஓய்வு எடுத்த காட்சி. தமிழ்நாட்டில் 2 வாரங்களுக்கு பனிமூட்டம் காணப்படும், வானிலை ஆய்வாளர்கள் தகவல். ஓகே, see this picture. இந்த பிக்சர் பாருங்கள், நான் கொஞ்சம் க்ளோஸில் காட்டுறேன். ஓகே, ஆகாய பறவைகளுக்கு ஓய்வு தேவைதானே? இல்லை பாவம் தானே அது கூட. ஆகாய பறவை விமானம், பறவையை கண்டான் விமானம் படைத்தான். ஆமாம் ஆமாம், எல்லாம் அதான் அப்படியே, பறவைகள் அப்படியே தான் இருக்குது. இயற்கை, காற்று, பஞ்சபூதங்கள் எல்லாம் அப்படியே இருக்கிறது. மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான், அப்படித்தான்.
நேற்று ஆமாம் 8, 9 மணி வரைக்கும் கூட இங்கே பெருங்கலத்தூரில் கூட அந்த பனிமூட்டம் காணப்பட்டது. நானே உணர்ந்தேன். இன்று காலை அப்படி ஒன்றும் எனக்கு பெருசாக தெரியல. அதாவது 25 நியூஸ் தானே, ராத்திரி 12 மணியோட அந்த டைப் முடிஞ்சிடும். இன்னைக்கு செய்தி ராத்திரி 12 மணிக்கு மேலே நடக்கிற செய்திகள்லாம் நாளைக்கு தான் பேப்பரில் வரும். ஸோ இங்கே வந்து ஓய்வு தேவை, எல்லோருக்குமே ஓய்வு தேவை. ஆகாய பறவைகள் விமானங்களுக்கு மட்டும் இல்லை, ஓய்வு எடுக்கட்டும். ஓய்வு ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆமாம், எஸ். என்னென்னமோ தமிழ்நாட்டில் 2 வாரங்களுக்கு பனிமூட்டம் காணப்படும், வானிலை ஆய்வாளர்கள் தகவலாம். இன்னும் 2 வாரத்துக்கு இந்த பனிமூட்டம் இருக்கும் என்று சொல்கிறார்கள். இயற்கை பேரிடர்கள் ஏகப்பட்டது வருங்காலங்களில் இருக்கிறது. ஆமாம், ஏன்னா அப்படி தான் ஆயிடுச்சு உலகம். உலகம் வந்து உலகம் பொல்லாத உலகம், எவரும் இல்லாத உலகம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், நோய் நாடி, நோய் முதல் நாடி. நோய் ஒரு இங்கே மிகப்பெரிய ஒரு நோய் ஒன்று ஓடிக்கொண்டு இருக்கிறது. அந்த மாபெரும் ஏங்க 195 நாடுகள் இருக்குங்க இல்லையா உலகத்தில்? 195 நாடுகள். இந்த 195 நாடுகள்லையுமே யாருக்காவது எப்பயாவது மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், மக்கள் தான் மக்கள் தான் மக்கள் தான் எல்லாமும் அப்படின்னா அது தட் இஸ் அமெரிக்கா மட்டும்தான். அவர்கள் மட்டும்தான் அவர்கள் மக்களுக்கும் அந்த அதிபருக்கும் அந்த அதிபர் வந்து இது அமெரிக்காவின் முதல் முதல் மனிதன் ஏதோ சொல்லுவாங்க. அந்த அமெரிக்கா அந்த அவருடைய மனைவியையும் வந்து முதல் பெண்மணியோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. வேறு எந்த நாட்டிலையும் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. வேறு எந்த நாடு, எவ்வளோ நாடுகள் இருக்கிறது, சொல்ல வேண்டியதுன்னு சொல்ல மாட்டாங்க. வெறும் 30 கோடிங்க, ஜஸ்ட் 30 கோடி பேர் தான். எவ்வளோ? வெறும் 30 கோடி பேர், 50 மாகாணம். இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 140 கோடி. பெத்து குப்பத்தொட்டியில் போடுற ஒரு கேடுகட்ட ரோடு கிராக்கி குரூப்ஸ். ரோடு கிராக்கி மீன்ஸ் வாட்? ரோடு கிராக்கின்னு என்ன தெரியுமா? அப்படி தான். ஸோ நான் இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன்னாக்க, எல்லாமே எல்லா நாட்டிலையும் திருட்டு பசங்க, எல்லா நாட்டிலையும் திருட்டு பசங்க. ஆனால் திருட்டு பசங்களே இருக்கக்கூடாது, இல்லீகல் இமிகிரன்ஸ் என் நாட்டில் இருக்கக்கூடாது, என் நாட்டில் சட்ட விரோதமானவர்கள் இருக்கக்கூடாது, என் நாட்டு மக்கள் எனக்கு ரொம்ப முக்கியம், என் நாட்டு மக்களே வேலை இல்லாமல் இருக்கும்பொழுது நாதாரிங்க குப்பை பொறுக்கி வந்து என் ஊரெல்லாம் அசிங்கப்பட்டி கேவலப்பட்டி நார வச்சு அதை தான் கேட்கிறார் யார்? டொனால்டு ஜான் ட்ரம்ப் அவர்கள். ஆமாம், ஆமாம், மிக அழகான நகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம் பேசப்பட்டு கொண்டு இருந்தது. லாஸ் ஏஞ்சல்ஸ், கலிஃபோர்னியா மாகாணத்தில் அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்கேன். அதுக்கு முன்னால் வந்து பாரிஸ் ரொம்ப அழகிய நகரம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் ஒன்ஸ் அப்பான டைம் வந்து அதுக்கு முன்னால் ஏங்க ஒரு மிகப்பெரிய ராஜ்யங்கள்லாம் அழிஞ்சு போச்சுங்க, காணாமல் போயிடுச்சு. எவ்வளோ பெரிய ராஜ்யங்கள். எகிப்தை எடுத்துங்க, எகிப்து மோசே வாழ்ந்த காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே ஆமாம் 400 ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்த மக்களை எல்லாம் வந்து ஒன்று திரட்டி ராம்சே கூட இவங்க கூட அவங்க கூடலாம் சண்டை போட்டு மோசே வந்து அந்த மக்களை எல்லாம் கூப்பிட்டு வந்தார். அவங்க தான் இஸ்ரேலில் கொண்டு போய் விட்டார், கானான் தேசம். இப்படி ஏகப்பட்ட கதைகள் உண்டு. அது சரித்திரம், அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். நம்ம தரித்திரம், அது சரித்திரம், நம்ம தரித்திரம். நம்ம ஏன் தரித்திரம்னாக்க, நம்ம ஏங்க தரித்திரம்? சோறு இல்லை, படுக்க இடம் இல்லை, எதுவுமே இல்லை, கல்வி இல்லை, அறிவு இல்லை, அந்தஸ்து இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் திருட்டு பசங்களுக்கு ஜால்ரா போடுற அந்த குணம்தான் மிகவும் ரொம்ப கொடுமையான குணம். திருட்டு ராஸ்கல்ஸுகளுக்கு ஜால்ரா போடலாமா? தப்பு இல்லை, எவ்வளோ பெரிய தப்பு அது. உன் வீட்டு மக்கள், உன் குழந்தை குட்டிங்க ரோட்டில் பிச்சையை எடுக்க ஓட்டு திருட்டு பசங்களுக்கு ஜால்ரா போட்டிய, கைத்தட்டுறிய, குமுறிய, சந்தோஷம் பொங்குத திருட்டு நாயி பசங்க, சந்தோஷம் பொங்குத வீட்டுக்கு வீடு திருட்டு பசங்க,
வீட்டுக்கு வீடு திருட்டு பசங்க, வீட்டுக்கு வீடு திருட்டு பசங்க, வீட்டுக்கு வீடு திருட்டு பசங்க, திருந்தாத திருட்டு பசங்க, திருந்தாத திருட்டு பசங்க, அந்த காலத்திலும் திருந்த மாட்டானுங்க இந்த திருட்டு பசங்க. சீக்கிரமா வருவேன், சீக்கிரமா வருவேன், திருடர் நானே தானே. சீக்கிரமா வருவேன், சீக்கிரமா வருவேன், நிலநடுக்கோ நானே தானே. வெள்ளம் வெள்ளம்மா வருவேன், வெள்ளம் வெள்ளம்மா வருவேன், பனி மூட்டமா வருவேன், பனி மூட்டமா வந்து இது முடிஞ்ச பின்னால பெருமழையா வருவேன், பெருமழையா வருவேன், பெருமழையா வருவேன், நெருப்பு கட்டிகளை தூவுவேன், நெருப்பு கட்டிங்களை, நெருப்பு கட்டிங்களை வானத்திலிருந்து கொட்டி கொட்டி உங்களை கொள்ளுவேன். சந்தோஷம் பொங்குதே ஜட்ரா பசங்க, திட்டு 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 பசங்க, உலகம் பூரா இருக்கிற உங்க மாதிரி திட்டு பசங்கள மொத்தமா கலி பண்ணுவேன். இயற்கை வந்தேனே, இயற்கை வந்தேனே, திட்டு பசங்களை நசம் பண்ணறதுக்கு, திருட்டு பசங்களை அழிச்சு அவனுங்களை தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு. ராஸ்கல்ஸ். உலகின் மிகப்பெரிய செல்வம் பிள்ளை செல்வம். ஒரு பிள்ளை கதறுகிறது சிலுவையில் இருந்து கொண்டு, தகப்பனே தகப்பனே ஏன் என்னை கைவிட்டீர். ஒரு நல்ல மனிதன், ஒரு அற்புதமான மனிதன். என்னையா திருட்டுனானா, பொய் சொன்னானா, ஏமாத்தினானா, புத்தி சொன்னான். தன்னை போல் பிறரை நேசிக்க சொன்னான். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னான். அவனை போய் கொண்டுட்டீங்களா பாவீங்களா? யூதர்களை தான் சொல்லுகிறேன். அதனால்தான் இன்னைக்கு யூதர்கள் சரி, ஆமாம், ஒரு யூதனை கொண்டுட்டீங்களாடா பாவீங்களா? தப்பு இல்லை அது. ஹிட்லரை தொட்டி தொட்டி கூட்டம் கூட்டமாக 6 லட்சம் 7 லட்சம் 10 லட்சம் பேரை யூதர்களை கும்பல் கும்பலாக கொன்றான் 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 என்று சொல்வீர்கள். ஆனால் ஹிட்லருக்கு 2 முகங்கள் உண்டு. அவன் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட். ஒரு அழகான படங்கள் வரைகிறவனுக்கு எங்கிருந்துடா வரும் அந்த மாதிரி கொலை செய்கிற புத்தி? அற்புதமானவன். ஹிட்லரை போய் படிங்க, அவன் புத்தகங்கள்லாம் வாங்கி படிங்க. ஆமாம், நான் நிறைய அவன் புத்தகம் படிச்சிருக்கேன். மிகப்பெரிய அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட். அவன் வரையக்கூடிய படங்கள் அப்படியே சும்மா. இப்படி ஒரு மனிதனால் உன்னால் படம் வரைய முடியுமா? என்னால் படம் வரைய முடியுமா? ஆமாம், நமக்கு 2 கண்கள்னா ஓவியனுக்கு 2 லட்சம் கண்கள். ஒரு ஓவியனுக்கு 2 லட்சம் கண்கள் இருக்க வேண்டும். அந்த எப்பேற்பட்ட ஒரு பிக்சரை, ஒரு படத்தை மனசில் உள்வாங்கி அதை அப்படியே வரைய வேண்டும் என்றால் அது என்ன சாதாரண ஒரு காரியம்? அப்படிப்பட்ட ஒரு ஓவியன் கொலைகாரனாக மாறுகிறான். எப்பொழுது? ஒரு இயேசுநாதரை கொண்டுட்டீங்களாடா யூத பயல்களை, அந்தாலும் ஒரு யூதன் தானே என்ற கோபமாக கூட இருக்கலாம். இது என் சொந்த கணிப்பு. யூதர்களை விரட்டி 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 ரெண்டு காரணம் இருக்குது. ஏன்னா யூதர்கள் அந்த காலத்தில் சண்டையில் கலந்துக்கல. இவங்க கூட ஹிட்லர் கூட ஆமாம், ஜெர்மனை இன்னும் அழகுபடுத்தியது யார் என்றால் அது ஹிட்லர் தான். ஸோ ரஷ்யா கூட சண்டை நடந்துன்னு இருந்தப்போ, எல்லோரும் கூட சண்டை நடந்துன்னு இருப்போ யூதர்களை அவன் கூப்பிட்டான். வாங்கடா நீங்களும் சேர்ந்து எல்லோரும் ஃபைட் பண்ணுவோன்னு சொல்லி கூப்பிட்டான். ஒரு வயலும் வரல. எல்லாம் யூதன் பொறுத்த வரைக்குமே இப்படி தான். அப்புறம் ஓடிடுவானுங்க, அப்புறம் ஒன்றாந்துடுவோம், அப்போ ஓடிடுவானுங்க. அப்புறம் அதான் சண்டைனா ஓடிடுவான், எங்கேயா போய் ஓடிடுவான். அதுக்கப்புறம் வேறு மாதிரி டெக்னாலஜி, அதுக்கு இது பெகாசஸ் அந்த மாதிரி சாஃப்ட்வேர் மைல்வேர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அப்புறம் ஆமாம் ஆமாம் ஆமாம்ப்பா இப்படி தான். நெப்போலியன் கிரேக்கத்து நெப்போலியன் இருக்கிறானே ஒரு அதாவது சரித்திரம் பற்றி இங்கே பேசுறது நானே அடிக்கடி சொல்வேன். சரித்திரம் வேலைக்கு ஆகாது. ப்ராக்டிக்கல் லைஃப். டுடே வாட், இன்றைக்கி என்ன சாப்பிட்டுமா, சாப்பிட்லையா, தூங்கணுமா, தூங்கலையா, துணி இருக்குதா, துணி இல்லையா, இதை பற்றி மட்டும் பேசணும். ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். யதார்த்தம் தான் வாழ்க்கை. அதை விட்டுட்டு அவரை பற்றி பேசி இவரை பற்றி பேசி அவரை பற்றி பேசினா வரப்போகுது. ஸோ அன்பான மை டியர் பியூட்டிஃபுல் சில்ட்ரன்ஸ், தாத்தா உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன், இந்த சமூகம் ரொம்ப கேவலமான ஒரு சமூகம். உன்னை ஏய்த்து, உன்னை மிதித்து, உன் பிணம் மீது நடந்து இவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறத இயற்கை விரும்பலை.
புரியுதா? அதனால தான் இயற்கைக்கு நிறைய கோவம், ஏகப்பட்ட கோவம். யார் மேலே? உங்கள் அப்பா மேலே, உங்கள் அம்மா மேலே தான், வேறு யாரும் மேலே கிடையாது. 8 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த குழந்தைக்கும் எந்த காலத்திலும் ஆபத்து வராது. தைரியமாக நீங்கள் இருக்கலாம். அதே நேரத்தில் இந்த கிழ பசங்கள்லாம் அவனே ஆட்டோமேட்டிக்காக செத்துடுவான். ஆல்மோஸ்ட் தாத்தா மாதிரி வயதானவர்கள் அதெல்லாம் ஏற்கனவே ஏகப்பட்ட நோய். எல்லாம் குஷ்டம் கிஷ்டம் சோரி கீரி கிட்னி மயிர் மண்ணாங்கடி எல்லாம் போயிடுச்சு. திட்டு பசங்க இப்போவே வேணா போய் திட்டு பசங்களா, அயோக்கிய பசங்களா, கிழ பசங்களா, பேசாமல் போய் ஹாஸ்பிட்டலில் பத்துங்களா. அவங்க அட்லீஸ்ட் ஏற்கனவே நிறைய பேர் லிஸ்ட் இருக்குது. கண்ணு தெரியாதவர்கள், கண் இல்லாதவர்கள், மூக்கு இல்லாதவர்கள், வாய் இல்லாதவர்கள், இதயம் இல்லாதவர்கள், ஏகப்பட்ட பேர் லிஸ்ட், பயங்கரமான ஒரு லிஸ்ட் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் கண்கள் தேவைப்படுகிறது, இதயம் தேவைப்படுகிறது, நுரையீரல் தேவைப்படுகிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு அட்லீஸ்ட் அங்கே போய் பார்த்தீங்கன்னா திட்டு போய் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற திட்டு ராசுகள்ஸ்லாம் அதே நீ செத்துட்டு அதில் உறுப்புகள்லாம் எடுத்து அந்த இல்லாதவங்களுக்கு விற்று குழப்பையாவது நடத்துவாங்க. போய் சேருங்க எப்படியாவது. எவனுமே இங்கு ஒரு பயிரும் யோகம் கிடையாது. ஒரே ஒருத்தவன் கூட யோகம் கிடையாது. உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லிட்டேன், ஒழுங்கு மரியாதையாக இந்த குழந்தைங்க வாழ்க்கையில் தலையிடாதீங்க. அப்படி நான் இன்றைக்கி நேற்று சொல்லலை, நான் ஒரு 40-50 வருடங்களாக சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். பெற்ற பிள்ளைகள் தான் சொத்து, மாபெரும் சொத்து, மகா நதி. ஆமாம், கங்கை நதியும் இல்லை, ஒரு மயிறு நதியும் இல்லை, இமயமலையில் இருந்து பிறக்கக்கூடிய ஒரு தெளிவான அற்புதமான நதி எதுவென்றால் அது உன் பிள்ளைகள் தான். இது கடலில் போய் சேராமல் போவோம், திரிவேணி மயிறு வேணி எல்லாம் இங்கே எங்கிட்டலாம் பேசக்கூடாது. I tell you all the peoples. ஆமாம், இது உச்சக்கட்டம். இது உச்சக்கட்டம். உச்சக்கட்டம் மீன்ஸ் வாட்? எண்ட் ஆஃப் டேஸஸ். நீ என்ன பண்ணாலும் நீ பண்ண பாவங்களுக்கு தண்டனை அனுபவித்து திரும்ப வேண்டும். இது உன் வக்கீலோ ஜட்ஜி பிச்சை வாங்கி தின்ற உன் வக்கீலோ எச்ச தின்ற அந்த ஜட்ஜும் இல்லை. இது இயற்கை. இதை சொல்லுவான், அரசன் என்னமோ மயிரை பிடுங்குவான், என்னமோ அரசன் தெய்வம் நின்று கொள்ளும், அரசன் மயிரை பிடுங்குவான். எந்த மயிரும் எதையும் பிடுங்க, அது இயற்கை. ஆனால் பிடுங்கி எடுத்துட்டோம், கொதறிட்டோம் அப்படியே. உனக்கு தெரியும், நீ எங்கே நியூஸ் படிக்கிற? நீ நியூஸ் ஏதாவது படிச்சா உலகம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சா உன்னையே உனக்கு தெரியல. நீ உலகத்தை எங்கேருந்து தெரிஞ்சுக்க பாரு. உன்னையே நீ அறிவாய். நீ யார்? உன் செயல்கள் என்ன? நீ நடக்கும்போது உன் நிழல் எந்த பக்கம்? பின்னாடி இருக்குதா, முன்னாடி இருக்குதா, சைடில் இருக்குதா, அந்த பக்கம் இருக்குதா? ராத்திரியில் உன் நிழல் எங்கே இருக்குது? தூங்கும்போது உன் நிழல் எங்கே இருக்கிறது? நிறைய ஆராய்ச்சி செய்ய வேண்டிய காலகட்டம் இது. ஸோ தப்பானவர்களை எல்லாரும் இயற்கை அதுவே எடுத்து, அதுக்காக நீங்கள் யாரும் போட்டுடலாம் இவ்வளோலாம் படாதீங்க. அந்த மாதிரி மைடியர் போல் சில்ட்ரன்ஸ் தாத்தா உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம். சரி, காசி ஈசி அங்கே இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கஞ்சா குடிக்கிறவன சிவனுவான். காசி ஈசி அந்த பக்கம் நார்த் இந்தியாவிலலாம் நீ போய் பார்த்துன்னு வச்சுக்கோ, கஞ்சா குடிக்கிறவெல்லாம் கஞ்சா அந்த சிவன் சொல்லுவான். சிவன், அன்பே சிவம். அப்படி பார்க்க போனால் இன்றைக்கி நம்ம ஊரில் இருக்கிற ஸ்கூலு கீழே காலேஜு கீழே எல்லா இடத்துலையும் ரோடு கீடு பஸ் ஸ்டாண்டுக்கு எல்லா இடத்துலையும் கஞ்சா அடிக்கிறானுங்க எல்லாரும். அப்போ கஞ்சா அடிக்கிறவன்லாம் சிவனா? கஞ்சா அடிக்கிறவன்லாம் சிவனா? பணத்தை தின்றான், அவனை போய் அகோரின்றான், அவனுடைய சிவனா? பிணத்தை தின்னுபவனை அகோரியை சிவன் என்கிறார்கள். அப்போ பிணம் தின்பவன் சிவன் என்றால் அப்போது எல்லாருமே திருடுங்கப்பா. கஞ்சா குடி, சரகு அடி, பாலியல் பண்ணு. கஞ்சா குடிச்சாதாடா பண்ணுற, கஞ்சா குடிக்கிறா, திருடுற, கஞ்சா குடிக்கிற, பாலியல் பண்ணுற, கஞ்சா குடிக்கிற, டீச்சரை பண்ணுற. டேய் இயற்கை வந்துன்னுக்குதுடா, இயற்கை வந்துன்னுக்குது. உன் கிச்சி மயிர் மண்ணாங்கட்டி உன் கொட்டை கொந்தளம் எல்லாம் கையெல்லாம் கடைக்கு போயிடும். நீயும் சொர்க்கத்துக்கு இருக்கிறதுலாம் போக முடியாது. எவனோ ஒருத்தன் எருமை மாட்டு மேலே ஒருத்தன் வருவானே, அதை நீங்கள் சொல்லுவீங்களா அடிக்கடி? எருமை மாட்டில் ஒருத்தன் வருவானே, பாசக்கயிறு. எந்த மயிருக்கு நீங்கள் தகுதியாற்றவர்கள், புரியுதா? சொல்லிட்டான், பிள்ளைகளுக்கு எந்த ஒரு துன்பமும் நேரக்கூடாது. நீ பெத்து ரோட்டில் போட்டுருவேன், அது பாட்டு தீவிரவாதி, பயங்கரவாதி, நாசக்காரன், கொள்ளைக்காரன் மாறிக்கினே இருக்கும். நீங்கள் மாறுங்கள். அப்படி இல்லைன்னா இயற்கையாகிய என் தகப்பன் உங்களை எல்லோருக்கும் சமாதி கட்டிடுவான்.
அவ்வளோதான் சொல்ல முடியும். சில்ட்ரன்ஸ், 8 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய என்னுடைய உத்தம புத்தர்களே, உன் அப்பா ஆத்தால ஒழுங்கு மரியாதையாக ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல். எந்த கட்சிக்கும் எனக்கு தெரிஞ்சு தாத்தாவுக்கு 62 வயது ஆகுது. எனக்கு தெரிஞ்சு அப்படியே தான் இருக்குது. ஒரு 10 வருஷம் நல்லா இருந்தது அது எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் காலத்தில். அது கூட எனக்கு சரியாக தெரியல. ஆமாம், அதுக்காக நான் அவரை உயர்த்தி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினச்சிக்கூடாது. எந்த கட்சிக்காரனையும் நான் ஆதரிக்க மாட்டேன். ஏனென்றால் அவர்கள் கட்சிக்காரர்கள் அல்ல, ஏழைகளை பிச்சைக்காரர்களாய் மாற்றியவர்கள். அவர்கள் கட்சிக்காரர்கள் அல்ல, ஏழைகளை பிச்சைக்காரர்களாக மாற்றியவர்கள். படிப்பு அறிவு இல்லாமல் செய்தவர்கள், உழைப்பை பிடுங்கி தின்னு சரக்கை கொடுத்தவர்கள். அல்லக்கைகள் நல்ல கைகளை முறித்து விட்டது. அல்ல கையை திட்டு ரசனால பாட்டான். நல்லவர்களை மதிமயக்கத்துக்கு கொண்டு போயிட்டான், புத்தி இழக்க செய்து விட்டான், வேலையில்லா திண்டாட்டத்தை கொண்டு வந்து விட்டான், வறுமையை கொண்டு வந்து விட்டான், வறட்சியை கொண்டு வந்து விட்டான். இன்று அனைவரும் புரட்சி செய்யும் அளவிற்கு போய்விட்டார்கள். இன்று புரட்சி, போராடுங்கள், உங்கள் உரிமைக்காக போராடுங்கள். இங்கு போராட்டம் இல்லாமல் எதுவும் இல்லை. போராடுங்கள், நீதிக்காக, உண்மைக்காக, நியாயத்திற்காக, உண்மையான உழைப்பிற்காக, உண்மையான நேர்மையான செயல்களுக்காக போராடுங்கள். எதிரிகளை விரட்டி விரட்டி வேட்டையாடுங்கள். எதிரிகளை விரட்டி விரட்டி வேட்டையாடுங்கள். அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். மூச்சு வாங்குது. ஓகே, மூச்சு வாங்குது.